பூமி 2 லவ்வர்ஸை பார்த்து பொறாமப்பட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா. அதில் ஒரு பொண்ணு கேட்குறா, நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, பூமி அப்படியே வெக்கப்பட்டு குனிஞ்சு நிற்கிறா. அந்த நேரம் பார்த்து ககன் அங்கே வராரு. ககன் வந்து பூமியை தேடிக்கிட்டு பாளையங்கோட்டைக்கே வந்துடுறாரு. அந்த கோயிலில் ககன் வர்றதை பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டுருக்கா. இதை பார்த்த அந்த பொண்ணு, ஓ இவரை தான் நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ போய் பேசுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஐயோ இல்லைங்க, நான் தான் லவ் பண்ணுறேன், அவர் என்னை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பொண்ணோட லவ்வர், நான் போய் பேசுகிறேங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. நாம் லவ் பண்ணுறதை விட நம்மளை லவ் பண்ணுற பொண்ணு கிடைச்சா நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க அப்படின்னு சொல்ல, ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு ககன் கேட்க, உங்களை லவ் பண்ணுற பொண்ணு உங்களுக்காக அவளாக எதிர்பார்த்துட்ருக்கா, என்ன யார் லவ் பண்ண போகிறா அப்படின்னு கேட்க, உங்கள் முன்னாடியே தாங்க இருக்கா, அவங்க செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் வார்த்தையிலையும் அந்த காதலை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, அதை நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த காதலை சொந்தமாக்கிக்கங்க, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப, ககனுக்கு ஒன்றுமே புரியல. யாருங்க இவர், என்ன லவ் பண்ணுறது, ராஜபாளையத்தில் இருக்கிற இவருக்கு எப்படி தெரியும், யாருக்கும் சொல்ல வேண்டியது எனக்கு சொல்லிட்டு போகிறாரோ, ஒன்றுமே புரியல, ஏதோ உளறிட்டு போகிறார் அப்படின்னு திரும்பவும் பூமியை தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் ககன் பூமியை தேடிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அபூர்வா பூமியை தேடிக்கிட்டு இருக்கா. ஏன்னா விஷ ஊசி போட்டு கொல்லலான்னு சொல்லிட்டு இங்கே பூமி ககன் தன்னை தேடிட்டு இருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா, ஒரு வாழை மரத்துக்கு பக்கத்தில் மறைஞ்சிக்கிட்டு. ஆனால் இதை அபூர்வா பார்த்துட்டு பின்னாடியே வந்து விஷ ஊசி போடலான்னு வரும்போதே இந்த ககன் வந்து பிடிச்சி இழுத்துறாரு. ஏய் தயத்தக்கா, என்ன செய்கிற நீ, யார்கிட்டமே சொல்லாமல் இவ்வளோ தூரம் நீ வந்திருக்க அப்படின்னு கேட்க, இல்லை எங்கள் அம்மாவோட சமாதி இங்கே தான் இருக்குது, அதை பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு, பார்த்துட்டல அப்போ வா போகலாம் அப்படின்னு கூப்பிட, இல்லை இங்கே பூஜையில் வச்சுருக்கிற லட்டை சாப்பிட்டா நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும்னு பூசாரி சொன்னார், அதை சாப்பிட்டுட்டு தான் நான் போகணும் அப்படி சொல்லி எஸ்கேப் ஆகிடுறா. அங்கே எல்லாருமே ஜோடி ஜோடியாக ஆடணும் அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் ஆடிட்டுருக்காங்க. நம்ம பூமியும் ககனை துரத்தி டான்ஸ் ஆடுறா. ககனுக்கு பிடிக்கவே இல்லை. ரகுராம் சரத்சந்திரா கிட்ட சொல்கிறாரு, எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்தது, ஆனாலும் நான் ஷோபாவை இங்கே மிஸ் பண்ணுறேன்டா. ஒரு வருஷம் இங்கே வந்து கலை நிகழ்ச்சி நடத்தணும்னு நான் கேட்டுக்கிட்டதுனால வந்து இங்கே கலை நிகழ்ச்சி நடத்தினாங்க. ஆனால் ஷோபா போட்ட மாதிரி பரதநாட்டியம் யாருமே போடலடா. ஆனால் ஷோபா மாதிரி இனிமேல் யாரும் பிறந்து வர முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாட்டியத்தை நான் எதிர்பார்க்குறேன், ஆனால் யாராலையும் பூர்த்தி பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்கிறத பூமி கேட்டுட்டு, நான் அதை நிறைவேற்றுறேன், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு நடனத்தை ஆடுறாங்க. ககன் தன்னையே அறியாமல் கைத்தட்டுறாரு. எல்லாரும் புகழும்போது ரகுராமோட ஒய்ஃப் ஜானகி வந்து, அம்மா நீ வந்து ஷோபாவோட பொண்ணாக தான் இருக்கணும், ஏன்னா அவளோட ரத்தம் இருந்தால் தான் இப்படி டான்ஸ் ஆட முடியும். ரகுராமும், ஆமாம் சரத்சந்திரா, நீ அவளை பொண்ணு மாதிரின்னு சொன்ன, ஆனால் அவள் பொண்ணு மாதிரி இல்லை, உன் சொந்த பொண்ணாக தான் அவள் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே சரத்சந்திரா, அபூர்வா என்னது இது, எல்லாரும் சோபாச்சந்திர பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் இருக்காது மாமா, அக்கா எங்கே இவ எங்கே அப்படின்னு வாயடைக்கிறாங்க. ஃபங்க்ஷன் எல்லாமே முடியுது. அந்த நேரத்தில் பூமியோட தோடு ஒன்று காணாமல் போயிடுது. அது ஒன்று காணாமல் போனதுனால இன்னொரு தோடுக்கு வேலை இல்லைன்னு கழட்டி வச்சிட்றா ஒரு இடத்துல. ரகுராமு இதை பார்த்துட்டு யாரோடது அப்படின்னு கேட்க, ஒரு பொண்ணு சொல்கிறா, அந்த டான்ஸ் ஆடினாலே அந்த பொண்ணுது அப்படின்னு சொல்லும்போது தாங்கிட்டு இருந்த தோடையும் அந்த தோடையும் பார்க்குறாரு. ஓ இந்த பொண்ணு பூமி தான், அப்போ பூமி தான் வந்து நம்ம சரத்சந்திராவோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சு, என்ன ஜானகி என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் சேர்த்து வச்சிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க சேர்த்து வைக்கிறதுக்கு. அதை கேள்விப்பட்ட பூமி ஓடி வந்து, வேணாங்க சொல்ல வேண்டாம், அவர் தான் என் அப்பான்னு எனக்கு தெரியும், நான் ககனை லவ் பண்ணுறேங்க, எங்கள் அப்பாவுக்கு ககனை பிடிக்காது, முதல்ல எங்கள் அப்பாவுக்கு ககன் மேலே இருக்கிற கோவம் போகட்டும், அதுக்கப்புறம் நான் தான் உங்கள் பொண்ணுன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரிம்மா ஓகே ஆல் த பெஸ்ட், நாங்கள் சொல்ல மாட்டோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோயில் பூசாரி கூப்பிட்றாரு, ஒவ்வொருத்தரும் வந்து ஏலத்தில் பங்கு பெறுங்க, சாமியோட லட்டு ஏலத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்ல, ரகுராம் முதல்ல 20,000 கேட்குறாரு, பூமி 30ன்னு சொல்கிறாங்க, திரும்ப அவங்க 40ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏற்றாமல் ஸ்டாப் பண்ணிடுறாங்க, அந்த பொண்ணோட ஆசை நிறைவேறட்டும் அப்படின்ட்டு. உடனே அபூர்வா 60,000 சொல்கிறாங்க. திரும்ப அபூர்வா ஏற்றுறதுக்குள்ளேயே சரத்சந்திரா, வேண்டாம் அபூர்வா நீ கேட்காது, அவளே கேட்கட்டும், அவளுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கும் போல இருக்கு, அந்த லட்டு சாப்பிட்டு அந்த ஆசை நிறைவேறும், அவளுக்காக நீ விட்டு கொடு அப்படின்னு சொல்ல கேட்காம விட்டுறா. பூமி ஏலம் கேட்கும்போது உடனே ககன், தையத்தக்கா எங்கிருந்து பைசாவை கட்டுவ அப்படின்னு கேட்க, நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னா நோ வேன்றார். பூசாரி வாமா பணத்தை கட்டிட்டு லட்டு எடுத்துக்கோ அப்படின்றாரு. தயங்கி நிற்கிறா. இதை பார்த்த ரகுராம், நான் அந்த பொண்ணுக்கு பைசா கட்டுறேன்னு சொல்ல, உடனே சரத்சந்திரா நான் கட்டுறேன் அப்படி
அப்படின்னு சொல்ல, யாரும் கட்ட தேவையில்லை, பூமி ஏன் வீட்டு பொண்ணு, நான் கட்டுறேன் அப்படின்னு ககன் சொல்கிறாரு. உடனே அபூர்வா, என்னடி யோகம் அடிக்குது உனக்கு, நான் உன்னை கொல்ல வந்தேன், ஆனால் உனக்கு பைசா கொடுக்கறதுக்கு இந்த 3 பேருமே போட்டி போடுறாங்க, சாமி பிரசாதம் வேற கிடைக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க.